இன்னும் எத்தனை நாளைக்கு டாக்டரை பார்க்காம முட்டி வலிக்குதுன்னே சொல்லிட்டு இருக்க போறீங்க? ஆஸ்பத்திரி போனால் மாத்திரை கொடுப்பாங்க, அது தீர்ந்ததும் ரெண்டாவதும் வரும் வலி. அப்புறம் போனால் ஆப்ரேஷன் பண்ணணும்பாங்க. நான் என்ன பண்ணேன்? அதையே சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. ஒரு தடவை என் கூட வாங்க, எப்பியோன் போலாம். அவங்க சர்ஜரியே இல்லாம இந்த வலியெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. அதுலதான் அவங்க ஸ்பெஷலிஸ்டும் கூட. முட்டி வலி எப்படி ஆப்ரேஷன் பண்ணாம சரியாகும்? நம்ம பக்கத்து வீட்டு பவானி ஆண்டி தெரியும்ல, முதுகு வலிக்குதுன்னு நடக்கவே முடியாம இருந்தாங்க. இன்னைக்கு காலையில பாக்குற அவ்வளவு ஃபாஸ்டா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க எப்பியோன் போனா சரியாயிடும்னு. என்னை நம்பி வாங்கம்மா. டாக்டர் சேத்ரா எங்கள் அம்மாவோட டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராப்பரான டயக்னோஸே ஆரம்பித்தாங்க. ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபுல் ப்ரொசீஜருமே எங்கள் அம்மாவை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணாங்க. எங்கள் அம்மா ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க முன்னாடி. ஆனால் இப்போது பயம் இல்லாமல், சர்ஜரி இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்மூத்தாக கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாங்க. நாங்களும் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளவே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளம் இருந்தால் நோ சர்ஜரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.